வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போதான் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த மாவு உள்ளே குடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம நல்லா இப்படி பிணைஞ்சு விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் மாவு வந்து நல்லா உள்ளே இழுத்துருச்சு. பார்த்தாலே தெரியும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தாலே தெரியும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி தான் மாவு வந்து பிணைஞ்சிக்கணும். நம்ம இது வந்து ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். நம்ம இதுக்கு ஒரு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டையும் கேரட்டையும் துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வேகட்டும் பீட்ரூட்டும் கேரட்டும். இப்போ நம்ம அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு தண்ணி சேர்க்காம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். இதில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். உங்கள் இனிப்பு டேஸ்ட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சக்கரை வந்து நம்ம போட்ட சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை நீங்கள் மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையிலேருந்து நம்ம தண்ணி விட்டுருக்குது. அதை வந்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கை விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த ட்ரை ஆகுற வரைக்கும் கைவிடாமையே கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தா நம்ம பீட்ரூட் மாதிரியே போட்ட மாதிரியே தெரியாது. நல்லா ஜாம் மாதிரி வரும். பீட்ரூட்டு சாப்பிடாத குழந்தைங்கலாம் இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட வச்சிடலாம். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன முடி தேங்காய் முடி, அதை நான் துருவி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஆறட்டும். இது 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். மாவு வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. மறுபடியும் இதை ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி வச்சுக்கிறேன்.
எனக்கு 1 கப்பு மாவுக்கு 5 உருண்டை வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. செஞ்சு வச்ச பூரணம் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் இப்படி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க தனியாக. நான் இன்றைக்கி வந்து ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் இலை இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா ஏதாவது ஒரு கவர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கவர் மேலே நம்ம நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கையிலேயே லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை நம்ம நடுவில் வச்சுக்கலாம். நடுவில் வச்சுட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு மாவு வந்து நம்ம இதை கவர் பண்ணிடணும். எல்லா சைடும் நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை மறுபடியும் நம்ம அப்படி கையில் எண்ணெயை தொட்டு தொட்டு தட்டி விட்டுக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நெய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 சைடும் அப்பப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் எடுத்துடணும். கருக விட்டுறாதீங்க. அதுக்கு தான் நம்ம அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பீட்ரூட்டு கேரட்லாம் நல்லா நம்ம வேக வச்சுட்டு தான் நம்ம பூரணம் செஞ்சுருக்கோம். அதனால் இந்த மேல் மாவு வேகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைமு. நம்ம இப்படி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுத்துக்கணும். ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட் கேரட்டை வச்சு நம்ம ஒரு போலி செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே பருப்பு போலி தேங்காய் போலி தான் சாப்பிட்ருப்போம். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோனே தெரியாது. அவங்க ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.